எல்லாருக்கும் வணக்கம். சீதா கல்யாணம் 17வது பாட்டு. ராஜகுமாரர் இருவரையா கௌசிகரே புகழ்வீர், ஆசையுடன் என கரிந்திட சொல்வீர், அழகிய இளஞ்சிறு குமாரர் இருவர். ராஜகுமாரர் இருவரையாம் கௌசிகரே புகழ்வீர், ஷியாமளகாத்திரர் சாரசநேத்திரர் க்ஷத்ரிய குல திலகர் இருவர். ராஜகுமாரர் இருவரையாம் கௌசிகரே புகழ்வீர், விமல கம்பீரர் வெகு சுகுமாரர் வீரர்கள் புகழ் தீரர் இருவர். ராஜகுமாரர் இருவரையாம் கௌசிகரே புகழ்வீர், சிவதனு செடுப்பாரோ சீதை கைப்பிடிப்பாரோ புவன சுந்தர ரூப இருவர். ராஜகுமாரர் இருவரையாம் கௌசிகரே புகழ்வீர். 18வது பாட்டு. ரகுவம்ச குலதிலகன் ராஜன் தசரதன் தவபாலன் புகழ் மிகுந்த கௌசலையின் புத்திரனிவன் ஸ்ரீராமச்சந்திரன், பூமி புகழ்ந்த தசரதற்கு புத்திரர் 4 தனில் மூத்தோன் ராமனுக்கு இளைய தம்பி லக்ஷ்மணன், இவன் வெகு குணசீலன் அசுரகுலம் நீங்கிய யான் யாகமும் செய்திட மனதிலெண்ணி அயோத்தி சென்று தசரதனை அன்புடன் வேண்டியே கூட்டி வந்தேன், தம்பியோடன் பின் வந்தான் தாடகை சுவாகூதனை மடித்தான், அன்புடன் வேள்வி தனை காத்தான், அகலிகை சாபத்தை தீர்த்து வைத்தான், சுந்தரி சீதை கல்யாண சுயம்பர மண்டபம் நாடி வந்தான், வந்திருக்கும் இருவருடன் வரவழையும் சிவதனுசை என்றார். 19வது பாட்டு. மன்னன் ஜனகன் மகிழ்ந்தார், சுயம்வர மண்டபத்தில் அனைவரையும் அழைத்து வந்தார், பொன்னின் மணியாசனத்தில் ராஜர்களை பூரித்து மண்டபத்தில் இருக்க செய்தார், மண்ணு புகழ் சிவதனுசை வளைத்தவர்க்கே சீதையை தருவேன் என்றுரைத்தார், சிவதனுசை பல பேர் கிங்கிலியர் சேர்ந்து சபை தனில் இழுத்து வந்தார், புவனி முழுதும் வசிக்கும் வெகு ஜனங்கள் பூரித்து மண்டபத்தில் வந்து நிறைந்தார், மாமுனிவர் பலர் சூழ விஸ்வாமித்ரர் மகிழ்ந்து ஸ்ரீராகவ லக்ஷ்மணருடன் நேமமுடன் சபையில் வந்தார், ஜனகரும் நேசமுடன் உபசரித்து அழைத்து வந்தார், கோட்டி சூரியன் உதித்தார் போல் சபையில் கோதண்ட ராமரும் வீற்றிருக்க கண்டாள் ஒரு தோழி, ஓடிய களிப்புடன் சீதை முன் சொல்லுகிறார், மன்னன் ஜனகன் மகிழ்ந்தார்.